ஹலோ ஆல் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஏ கிளாஸஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்மளுடைய கிளாஸ் 6. இது வந்துட்டு டாபிக் அக்மார்க் கோஆப்ரேட்டிவ்ஸ் யூனிட் 9க்கு கீழே வரும். அதாவது அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங். ஓகே, அந்த யூனிட்க்கு கீழே வர்றது நம்மளுடைய கிளாஸ் 6. இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்துருக்கோம் ஒரு ரீகேப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட். இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாஸஸ்ல 5 கிளாஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு மார்க்கெட்னா என்ன, மார்க்கெட்டிங்னா என்ன, அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்னா என்ன, அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங்னா என்ன, ஓகேவா, அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட், அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங். அதுக்கடுத்து வந்துட்டு மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர். அதுக்கடுத்து மார்க்கெட்டோடைய எஃபிஷியன்சி. மார்க்கெட் எஃபிஷியன்சி என்ன, அவுட்புட் பை இன்புட். இதை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஓகேவா, இந்த கான்செப்ட் மைண்ட்ல வரலன்னா திரும்பி போய் ஒரு வாட்டி கிளாஸை பாருங்க. எத்தனை வாட்டி பார்த்தாலும் தப்பு இல்லை, மைண்ட்ல நிக்கிற வரைக்கும் பாருங்க. ஓகேவா. கிளாஸ் டூல என்ன பார்த்துருக்கோம், மார்க்கெட் கிளாசிபிகேஷன் பார்த்துருக்கோம். ஓகேவா. மார்க்கெட் கிளாசிபிகேஷன் எவ்வளோ டைப்ஸ் இருக்கு, நிறைய டைப்ஸ் இருக்கு. ஆனால் எவ்வளோ பேசிஸ், சாரி, என்ன பேசிஸ்ல கிளாசிஃபை பண்றோம், 12 பேசிஸ்ல. ஆன் தி பேசிஸ் ஆஃப் 12 டைமென்ஷன் வி கிளாசிஃபை தி மார்க்கெட்ஸ். அதுக்கடுத்து கிளாஸ் த்ரீல என்ன பார்த்தோம், பிரைஸ் ஸ்ப்ரெட் பார்த்தோம். பிரைஸ் ஸ்ப்ரெட்னா என்ன, பிரைஸ் பெய்ட் பை தி கன்சியூமர் அண்ட் பிரைஸ் ரிசீவ்டு பை தி ப்ரொடியூசர். அதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ், அதுதான் பிரைஸ் ஸ்ப்ரெட். பிரைஸ் ஸ்ப்ரெட் பார்த்தோம். அதுக்கடுத்து மார்க்கெட் இன்டகிரேஷன் பார்த்தோம். ஓகேவா, ஞாபகம் இருக்கா? மார்க்கெட் இன்டகிரேஷன்னா என்ன, 2-3 மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டியை ஒன்னா பண்றது. ஓகேவா, ஒன்னா சேர்த்து கம்பைன் பண்ணி பண்றது மார்க்கெட் இன்டகிரேஷன். அதுல வந்துட்டு 3 டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோமா. ஹரிசாண்டல் இன்டகிரேஷன், வெர்டிக்கல் இன்டகிரேஷன், கான்க்ளோமரேஷன். வெர்டிக்கல் இன்டகிரேஷன் திரும்பி ஃபார்வர்ட் இன்டகிரேஷன் அண்ட் பேக்வர்ட் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணிருக்கோம். அதுக்கடுத்து ஃபோர்த் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம், மார்க்கெட் ரிஸ்க்கும் மார்க்கெட் அன்சர்டனிட்டிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தோம். ஓகேவா, மார்க்கெட் ரிஸ்க் விசஸ் மார்க்கெட் அன்சர்டனிட்டி. இது ரெண்டு பார்த்தோம். மார்க்கெட் ரிஸ்க் உடைய டைப்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதனுடைய மினிமைசேஷன் மெஷர்ஸ் பார்த்தோம். எப்படி வந்து மார்க்கெட் ரிஸ்க் குறைக்கலாம் அப்படின்ட்டு. அதுல வேரியஸ் டைப் இருக்கு. ஆனா நம்ம சிலபஸ்ல வந்துட்டு ஸ்பெகுலேஷன், ஹெட்ஜிங் 2 கொடுத்துருந்தாங்க. அதை டீடைல்டா பார்த்தோம். ஸ்பெகுலேஷன் அண்ட் ஹெட்ஜிங் இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஓகேவா, அதனுடைய டிஃபரன்சஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கிளாஸ் 5ல என்ன பார்த்தோம், மார்க்கெட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தோம். மார்க்கெட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல 2 இருக்கு, பப்ளிக் செக்டர் இருக்கு, கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும். அந்த இன்ஸ்டிடியூஷன் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, அந்த ஒரு டேபிள் கொடுத்துருப்பேன். அந்த டேபிளை நல்லா பார்த்துக்கோங்க. எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, பிரசண்டா யார் இருக்காங்க சேர்மேனா, அதுக்கடுத்து எந்த ஆக்ட் கீழே எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, எங்க லொக்கேட் ஆயிருக்கு, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, என்ன ஃபங்க்ஷன், அதெல்லாமே பார்த்துக்கோங்க இதுல. இது இல்லாம மார்க்கெட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லாம என்ன பார்த்தோம், வேர் ஹவுசஸ் பார்த்தோம் அண்ட் ரூரல் லோன்ஸ் பார்த்தோம். ஓகேவா, இவ்வளவு பார்த்திருக்கோம். ஸோ நான் லாஸ்ட் கிளாஸ்ல என்ன சொல்லியிருந்தேன், எவ்வளோ வேரோஸ் ப்ரெசென்டா இந்தியால இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லியிருந்தேன். பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாத்தீங்களா யாராவது? ஸோ கரண்டா இருக்கிற டேட்டா எல்லாம் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் டேட்டால வர சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ டேட்டா இருந்துக்கோங்க. ஸோ சென்ட்ரல் வேர்ஹவுஸ் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 458 வேர்ஹவுசஸ் இருக்கு. அதே மாதிரி ஸ்டேட் வேர்ஹவுசிங் கார்பரேஷன் கீழே பார்த்தீங்கன்னா 2205 வேர்ஹவுசஸ் இருக்கு. ஓகேவா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டலா வந்துட்டு இந்த நம்ம பார்த்தோம்ல, ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு கீழே மட்டும் வராது, சில கோஆபரேட்டிவ்ஸ் கூட வேர்ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டோட்டலா இந்தியால வந்துட்டு 32,943 வேர்ஹவுசஸ் இருக்கு இந்தியால. சென்ட்ரல் வேர்ஹவுஸ் எவ்வளவு இருக்கு, சென்ட்ரல் வேர்ஹவுஸ் கீழே வேர்ஹவுசஸ் எவ்வளவு இருக்கு, 458 இருக்கு. ஸ்டேட் வேர்ஹவுசிங் கார்பரேஷன் கீழே எவ்வளவு இருக்கு, 22,005 இருக்கு. டோட்டலா இந்தியால 32,943 இருக்கு. பிரைவேட் எல்லாமே சேர்த்து 32,943 இருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவு பார்த்துருக்கோம். ஓகே, அக்மார்க். ஸோ இன்னைக்குடைய டாபிக் இது எந்த ஆக்ட் கீழே வருமா, அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் ஆக்ட், கிரேடிங் அண்ட் மார்க்கெட்டிங். சாரி, இது மார்க்கெட்டிங். ஓகே, கிரேடிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஆக்டுக்கு கீழே வரும். நெக்ஸ்ட் இது ஒரு சர்டிபிகேஷன் ஏஜென்சி. இது சர்டிஃபை பண்ணுவாங்க. என்ன கமோடிட்டிஸை சர்டிஃபை பண்ணுவாங்கன்னா அக்ரிகல்ச்சரல் கமோடிட்டிஸை சர்டிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா, அதை மட்டும் இல்லாம இது ஒரு வாலண்டரி பேசிஸ். அதாவது எல்லாருமே கம்பல்சரி பண்ணணும்னு கிடையாது. அவங்க வாலண்டரியா ஜாயின் பண்ணி அவங்களுடைய கமோடிட்டிஸ், அக்ரிகல்ச்சரல் கமோடிட்டிஸ் அவங்க சர்டிபிகேஷன் வாங்கிக்கிட்டாங்க. அது குவாலிட்டி பேசிஸ்ல அவங்களுக்கு வந்துட்டு பெட்டர் எக்ஸ்போர்ட் பண்ணவோ இல்ல மார்க்கெட்டிங்கோ பெட்டர் பிரைஸ் ரியலைசேஷன் இருக்கும். ஸோ இது ஒரு வாலண்டரி பேசிஸான ஒரு திங். ஓகேவா, இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, நியூ டெல்லியில இருக்கு. ஓகே, இங்க ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, அக்மார்க்குடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு. ஓகேவா,
சென்ட்ரல் அக்மார்க் லெபரட்டரின்னு ஒண்ணு இருக்கு. சென்ட்ரல் அக்மார்க் லெபரட்டரி எங்க இருக்குன்னா நாக்பூர்ல இருக்கு. இது ரெண்டும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிப்பாங்க. சரியா? ஓகேவா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? நியூ டெல்லியில இருக்கு. சென்ட்ரல் அக்மார்க் லெபரட்டரி எங்க இருக்கு? நாக்பூர்ல. ஓகேவா? ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்லாம 57 சப் ஆஃபீஸ் இருக்கு. 22 ரீஜனல் அக்மார்க் லெபரட்டரிஸ் இருக்கு இந்தியால மொத்தமுமா. ஓகே. அதுக்கடுத்து அக்மார்க்னா என்ன? அக்மார்க் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் மார்க் அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம் தான் அக்மார்க். இது ஒரு சர்டிபிகேஷன் மார்க். அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்க்காக மட்டும் கொடுத்துருக்கிறது. இது வித் ஸ்பெசிஃபை டு இந்தியாக்குள்ள மட்டும்தான். இந்த சர்டிபிகேஷனுக்கெல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸ் யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா டிஎம்ஐ, டைரக்டரேட் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1935. ஓகே. டிஎம்ஐ தான் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்து அக்மார்க் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸா குவாலிட்டி அஷூரன்ஸ் கொடுப்பாங்க, சர்டிபிகேஷன் கொடுப்பாங்க. அதுக்கு எப்படி இந்த டேர்ம் அக்மார்க் ஒரிஜின் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது டூ வேர்ட்ஸை கம்பைன் பண்ணது. ஏஜி அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சரல ரெப்ரசென்ட் பண்ணும். மார்க் அப்படிங்கிறது சர்டிபிகேஷன் மார்க்கை ரெப்ரசென்ட் பண்ணும். இது என்ன ஆக்ட் கீழே வரும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் கிரேடிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஆக்டுக்கு கீழே வரும். ஓகே. அதுக்கடுத்து இந்த என்டையர் அக்மார்க் சிஸ்டம் வந்துட்டு யாரு கொடுத்தது? இந்த ஐடியா யாரு கொடுத்ததுன்னா ஆர்கிபால்ட் மேக்டொனால்ட் லிவிங்ஸ்டோன் அப்படின்றவர் கொடுத்தாரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் அண்ட் மார்க்கெட்டிங் அட்வைசரா இருந்தாரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. ஓகே. இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி, அதாவது 1934 to 1941 இவர் சர்வ் பண்ணாரு. என்னவா? அக்ரிகல்ச்சர் அண்ட் மார்க்கெட்டிங் அட்வைசர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இவர் கொண்டு வந்த கான்செப்ட் தான் இந்த அக்மார்க் சிஸ்டம். இவர் எதுக்காக இது கொண்டு வந்தாருன்னா லோக்கல் ஃபார்மர்ஸை பெனிஃபிட் பண்றதுக்காக, அவங்களுக்கு ஃபேர் பிரைஸ்ல வந்து அவங்களுடைய கூட்ஸை மார்க்கெட் பண்ணி கொடுக்கணும். டீலர்ஸ் வந்துட்டு அவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடக்கூடாது. அவங்களுடைய குவாலிட்டி, அவங்களுடைய கமோடிட்டிஸ்க்கான குவாலிட்டி பொறுத்து அவங்களுக்கு என்ன பிரைஸ் கொடுக்கணும், ஃபேர் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இவர் கொண்டு வந்த கான்செப்ட். சர்டிபிகேஷன் குவாலிட்டி அஷூரன்ஸ் எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இது ஒரு தேர்ட் பார்ட்டி கேரண்டி. தேர்ட் பார்ட்டி கேரண்டினா என்ன? பையர் செல்லர் இல்லாம மூணாவதா ஒரு பார்ட்டி வந்து சொல்றாங்க, இல்ல இதனுடைய குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இது ஒரு தேர்ட் பார்ட்டி கேரண்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி. இது மெயினா என்ன ஃபோக்கஸ் பண்ணும்னா குவாலிட்டி கண்ட்ரோல ஃபோக்கஸ் பண்ணும். பெஸ்ட் ஹைஜீன் கண்டிஷன்ஸ்ல ஃபுட்டை கன்சியூமருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மெயின் மோட்டிவ். ப்ரெசென்டா எவ்வளோ அக்மார்க் ஸ்டாண்டர்ட்ஸ் எவ்வளோ க்ராப்ஸுக்கு கொடுத்துருக்காங்கன்னா 205 கமோடிட்டிஸ்க்கு வந்துட்டு இந்த அக்மார்க் ஸ்டாண்டர்ட்ஸை டெவலப் பண்ணியிருக்காங்க. யார் டெவலப் பண்ணியிருக்காங்க? டிஎம்ஐ, டைரக்டரேட் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் டெவலப் பண்ணியிருக்காங்க. அக்மார்க் லெபரட்டரிஸ் இது வந்துட்டு ஸ்டேட் ஓன்டா இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்ல அக்மார்க் லெபரட்டரிஸ் இருக்கும். அவங்க ஸ்டேட்ல என்ன ப்ரொடியூசர்ஸ் இருக்கோ அதுக்கு அவங்க வந்து செட்டப் பண்ணிப்பாங்க. இந்த லெபரட்டரிஸ் என்ன பண்ணுவாங்க? டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கமோடிட்டிஸை டெஸ்ட் பண்ணி சர்டிஃபை பண்ணுவாங்க. சென்ட்ரல் அக்மார்க் லெபரட்டரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாக்பூர்ல இருக்கு. இது இல்லாம 11 ரீஜனல் அக்மார்க் லெபரட்டரிஸ் இருக்கு இந்தியால. எங்கெங்க இருக்கு? மும்பை, டெல்லி, சென்னை, கொல்கத்தா, கான்பூர், கொச்சி, குண்டூர், அம்ரித்சர், ஜெய்ப்பூர், ராஜ்கோட். இதுதான் 11 ரீஜனல் அக்மார்க் லெபரட்டரிஸ். அது இல்லாம ஒரு சென்ட்ரல் அக்மார்க் லெபரட்டரி நாக்பூர்ல இருக்கு. ரீஜனல் அக்மார்க் லெபரட்டரிஸ் எதுக்குன்னு பார்த்தா, இப்போ ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ரீஜனல் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். அந்த ஏரியால மட்டும் க்ரோ பண்ற மாதிரி இருக்கும். இன்னும் பெட்டரா வந்துட்டு அந்த ஏரியாக்கு அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் மட்டும் சூட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராடியூசர்ஸை வந்துட்டு இந்த ரீஜனல் அக்மார்க் லெபரட்டரியில டெஸ்ட் பண்ணி சர்டிஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கமோடிட்டிஸ் அண்ட் டெஸ்ட். ஓகேவா? என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா கெமிக்கல் அனலைசிஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ்ல மைக்ரோபயாலஜிக்கல் அனலைசிஸ், ஏதாவது மைக்ரோப்ஸ் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. பெஸ்டிசைட் ரெசிடியூ அனலைசிஸ், எஸ்பெஷலி இது எக்ஸ்போர்ட்க்கு வந்துட்டு பெஸ்டிசைட் ரெசிடியூ இந்த லெவல்ல இருக்கணும், இந்த பிபிஎம்ல இருக்கணும், இந்த பெர்சன்டேஜ்ல இருக்கணும் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணுவாங்க. அஃப்ளோடாக்சின் அனலைசிஸ் எதுக்கு ஸ்பெஷலா? கிரவுண்ட் நெட்ல அஃப்ளோடாக்சின் அப்படிங்கிற ஒரு டாக்ஸின் இருக்கும். ஓகேவா? ஆஸ்பெர்ஜிலஸ்னால வர்றது. ஸோ அஃப்ளோடாக்சின் அனலைசிஸ், இந்த அனலைசிஸ்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி 205 கமோடிட்டிஸ்க்கு பண்ணாங்க. அதுல கொஞ்சம் மேஜர் கமோடிட்டிஸ் எதுக்கு பண்றாங்கன்னா ஹோல் ஸ்பைசஸ், அதுக்கடுத்து கிரவுண்ட் ஸ்பைசஸ், அதுக்கடுத்து கீ, பட்டர், வெஜிடபிள் ஆயில், மஸ்டர்ட் ஆயில், ஹனி, ஃபுட் கிரெயின்ஸ்ல வீட், அதுக்கப்புறம் வீட் ப்ராடக்ட்ஸ், ஆட்டா, கோதுமை மாவு, சூஜி, மைதா. ஓகே, சூஜினா ரவை,
அப்புறம் கிராம் ஃப்ளோர், கடலை மாவு, சோயாபீன் சீட், ஜோவர், பாஜ்ரா, பெங்கால் கிராம், ஜிஞ்சர், ஆயில் கேக், நான் எடிபிள் ஆயில், ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ், அனிமல் கேசிங்ஸ். அனிமல் கேசிங்ஸ்னா இன்டெஸ்டைன், அது அனிமலுடைய என்ன பார்ட்ஸ் இருக்குல்ல அது அதை கூட வந்துட்டு அவங்க சர்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கடுத்து மீட், வெர்மிசெலினா, சேமியா அண்ட் அதர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் மேஜர் ப்ராடக்ட்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ணி சர்டிஃபை பண்ணுறது. நெக்ஸ்ட் அவ்வளவுதான் அக்மார்க் பொறுத்த வரைக்கும். இப்போ கோஆபரேட்டிவ்ஸ். ஓகே, கோஆபரேட்டிவ்ஸ் தான் என்ன, அதோடைய மீனிங் என்னன்னு பார்க்கலாம். இங்க கொடுக்கல. கோஆபரேட்டிவ் அப்படிங்கிறது ஒரு லாட்டின் வேர்ட். ஓகேவா? கோ ஓப்பஸ், 2 லாட்டின் வேர்டை வந்துட்டு சேர்ந்தது கோ ஓப்பஸ். கோ அப்படின்னா வந்துட்டு டுகெதர் அப்படின்னு. ஓகேவா? ஆப்பஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒர்க்கிங் அப்படின்னு. ஒர்க்கிங் டுகெதர் அப்படிங்கிறது தான் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இங்க இருக்குல்ல. ஜெனரலி மீன்ஸ் ஒர்க்கிங் டுகெதர் வித் காமன் கோல். ஒரே கோல் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஃபார்மர் கோஆபரேட்டிவ் ஜாயின் பண்றாருன்னா அவங்களுடைய காமன் கோல், ஃபார்மர்ஸ் உடைய காமன் கோல் என்ன இருக்கு, ஹை பிரைஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக. சில ஃபார்மர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க எதுக்காகனா லோ இன்புட் யூஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, கம்பைண்டா இன்புட் யூஸ் பண்றதுக்காக வந்துட்டு ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஒர்க்கிங் டுகெதர் டு அச்சீவ் அ காமன் கோல். இது அசோசியேஷன் ஆஃப் பர்சன், ஒரு சிங்கிள் பர்சன் கிடையாது, அசோசியேஷன் ஆஃப் பர்சன். இது ஒருத்தருடைய எஃபர்ட்னால வராது, ஜாயிண்ட் எஃபர்ட். இந்த குரூப் மெம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு கோஆர்டினேட்டடா ஒர்க் பண்ணும். அதுதான் இதனுடைய மெயின் திங். அக்கார்டிங் டு செக்ஷன் 4 ஆஃப் இந்தியன் கோஆபரேட்டிவ் ஆக்ட் 1912, கோஆபரேட்டிவ் சொசைட்டி, கோஆபரேட்டிவ்க்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. கோஆபரேட்டிவ் இஸ் அ சொசைட்டி வித் த அப்ஜெக்டிவ்ஸ். சில அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். அது எதுக்கு? ப்ரொமோட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ். ஜாயின் பண்ணியிருக்கிற மெம்பர்ஸ் உடைய இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொமோட் பண்றதுக்காக. இதனுடைய மெயினா என்னன்னா, இதுக்குன்னு சர்டன் செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் இருக்கும், கோஆபரேட்டிவ் பிரின்சிபல்ஸ். அந்த பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணி தான் இது ரன் ஆகும். அதுக்கடுத்து பிலாசபி ஆஃப் கோஆபரேஷன். பிலாசபி ஆஃப் கோஆபரேஷன்ல என்ன, இது மெயினா வந்துட்டு 3 மேஜர் மோட்டிவை பொறுத்து தான் இருக்கும். என்ன? ஃபர்ஸ்ட் வந்துட்டு பெட்டர் ஃபார்மிங், செகண்ட் பெட்டர் லிவிங், தேர்ட் வந்துட்டு பெட்டர் பிசினஸ். ஓகே, இதுதான் 3 மெயின் மோட்டிவ்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ். பெட்டர் ஃபார்மிங், பெட்டர் பிசினஸ், பெட்டர் லிவிங். ஃபார்மிங்கும் பெட்டரா பண்ணணும், பிசினஸும் நல்லா நடக்கணும். ஏன்னா குரூப்பா இருக்கும்போது பார்கெனிங் பவர் அதிகமா இருக்கும். ஸோ பெட்டர் பிசினஸ் நடக்கும், அதனால ஹை இன்கம் வரும், பெட்டர் லிவிங் இருக்கும். இதுதான் மெயின் மோட்டிவ் ஆஃப் பிலாசபி ஆஃப் கோஆபரேஷன். அதுக்கடுத்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோஆபரேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்குன்னு செப்பரேட் பிரின்சிபல்ஸ் இருக்கும். அந்த பிரின்சிபல்ஸ் பொறுத்து இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ என்ன பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோஆபரேஷன்? ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வாலண்டரி மெம்பர்ஷிப். யாரும் போஸ்ட் பண்ண மாட்டாங்க, வாலண்டரியா வந்துட்டு கம்பல் பண்ண மாட்டாங்க, வாலண்டரியா அவங்களா ஜாயின் பண்ணிக்கிறது. நோ லிமிட் ஃபார் த மெம்பர்ஸ், எத்தனை பேர் வேணா ஜாயின் பண்ணிக்கலாம். இது கன்சியூமர் கோஆபரேட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் ப்ரொடியூசர் கோஆபரேட்டிவ்ஸ்ல லிமிட் இருக்கும், இத்தனை பேர் மட்டும் தான் ஜாயின் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து பொலிட்டிக்கல் அண்ட் ரிலீஜியஸ் நியூட்ரலிட்டி. யாருமே வந்துட்டு ரிலீஜியன் பொறுத்தோ, கேஸ்ட் பொறுத்தோ, இல்ல க்ரீட், பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் பொறுத்தோ டிஃபரன்ஷியேட் ஆக மாட்டாங்க. எல்லாருமே கோஆபரேட்டிவ்க்குள்ள மெம்பர் ஆயிட்டாங்கன்னா எல்லாருமே வி ஆர் நியூட்ரல். ஓகே. அண்ட் தேர்ட் ஒன் டெமோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட். டெமோக்ரஸினா என்ன? மக்களால் ஆளப்படுறது. ஓகே, ஆல் த மெம்பர்ஸ் எல்லாமே அந்த மெம்பர்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் வந்து சேர்ந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் பாடியை டெமோக்ராட்டிக்கலா செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் இந்த கோஆபரேட்டிவ் ரன் பண்ணுவாங்க. ஒன் மேன் ஒன் ஓட், ஒருத்தங்களுக்கு ஒரு ஓட்டு தான். ஃபிஃப்த் சர்வீஸ் மோட்டிவ். ப்ராஃபிட் மோட்டிவ் கிடையாது. இன்கம் அதிகப்படுத்தணும், ப்ராஃபிட் அதிகப்படுத்திக்கணும்ன்றது இந்த கோஆபரேட்டிவ் உடைய மோட்டிவா இருக்காது. சர்வீஸ் மோட்டிவ்ல ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சர்ப்ளஸ். சர்ப்ளஸா அவங்களுக்கு ஏதாவது ப்ராஃபிட் கிடைச்சிச்சுன்னா அதை மெம்பர்ஸ் கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. செவன்த் கேஷ் ட்ரேடிங். கேஷ் ட்ரேடிங்னா எல்லா கேஷ் பேமெண்ட்ஸ்ல தான் வந்துட்டு நடக்கும், அதுதான் கேஷ் ட்ரேடிங். எய்த் ஸ்டேட் கண்ட்ரோல். ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன? கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு கீழே நடக்கும், அதாவது ரெகுலேட்டட் சிச்சுவேஷன்ல தான் நடக்கும். சர்டன் செட் ஆஃப் ரூல்ஸ், கண்டிஷன்ஸ் எல்லாமே இவங்க ஃபாலோ பண்ணும். இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோஆபரேஷன். இந்த 8 பிரின்சிபல்ஸ் பொறுத்து தான் வந்துட்டு கோஆபரேட்டிவ் ரன் ஆகும். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஓப்பன் மெம்பர்ஷிப், யார் வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். செகண்ட் சர்வீஸ் மோட்டிவ், ப்ராஃபிட்காக எதுவுமே நடக்காது. மூணாவது சப்ளை ஆஃப் கூட்ஸ் அட் சீப்பர் ரேட். ஓகே, இன்புட்ஸ் ஆகட்டும் இல்ல இப்போ அவுட்புட்டே இருக்கட்டும். ஓகே, நிறைய ஃபார்மர்ஸ் இருக்காங்க ஒரு வில்லேஜ்ல. ஓகேவா? ஒவ்வொருத்தங்களும் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா அதிகமா காஸ்ட் ஆகும். எல்லாத்துமே ஒரு ட்ரக்ல நாங்க வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்னா டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் குறையும். ஸோ சப்ளை ஆஃப் கூட்ஸ் அட் சீப்பர் ரேட். இன்புட்டா இருந்தாலும் அதே தான். ஓகே, டெமோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து டெமோக்ரஸியா ஒரு எக்ஸிகியூட்டிவ் பாடியை செலக்ட் பண்ணுவாங்க, அந்த பாடி தான் ரன் பண்ணும். லோ மேனேஜ்மெண்ட் காஸ்ட்.
அதுக்கடுத்து சர்ப்ளஸ் ஷேர்ட் பை மெம்பர்ஸ். சர்ப்ளஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மெம்பர்ஸ்குள்ள ஷேர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அட்வான்டேஜஸ். லோ மேனேஜ்மெண்ட் காஸ்ட்னா என்ன? இப்போ ஒரு டிராக்டர் வாங்கணும். இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஃபார்மரும் டிராக்டர் வாங்குறதுக்கு ஒரு டிராக்டர் வாங்கி அந்த கோஆபரேட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாமே அந்த டிராக்டரை யூஸ் பண்ணிக்கும் போது காஸ்ட் குறையும். அதுதான் லோ மேனேஜ்மெண்ட் காஸ்ட். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா லேக் ஆஃப் கேபிட்டல். ப்ராஃபிட் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ கேபிட்டல் இல்லைங்கும் போது லேக் ஆஃப் கேபிட்டல் அதான் இருக்கும். அவங்க கிட்ட ஃபண்ட் இல்லாதப்போ. லேக் ஆஃப் யூனிட்டி அமாங் மெம்பர்ஸ். மெம்பர்ஸ்குள்ள யூனிட்டி இல்லாம போகலாம். அப்போ வந்துட்டு query வரலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு டிராக்டர்ல எல்லாருமே யூஸ் பண்ணணும். இல்ல எனக்கு இன்னைக்கு வேணும், எனக்கு இன்னைக்கு வேணும், அவங்களுக்குள்ளேயே யூனிட்டி இல்லைன்னா அங்க ப்ராப்ளம். கேஷ் ட்ரேடிங். ஓகே, கேஷ் ட்ரேடிங்னா என்ன? இப்போ புவர் மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கும். அதுவே வந்துட்டு இப்போ லார்ஜ் ஃபார்மர்ஸ் இருக்காங்க, லார்ஜ் அதாவது ஹைலி செட்டில்டு மெம்பர்ஸா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ப்ராஃபிட் வர சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ புவர் ஃபார்மர் ஒரு மெம்பர் இருக்காங்க, ரிச் ஃபார்மர் ஒரு மெம்பர் இருக்காங்க. இவர் வந்துட்டு 1 குவிண்டால் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, இவர் வந்துட்டு 6 குவிண்டால் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ என்ன ஆகும்? இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் அவங்க வந்துட்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போவாங்க, இண்டிவிஜுவல் ஃபார்மரா. ஸோ அப்படி போகும்போது ஒரு ப்ரைஸ் வருதுன்னா ரிச் ஃபார்மருக்கு நிறைய எஃபெக்ட் ஆகாது, ஆனா புவர் ஃபார்மருக்கு எஃபெக்ட் நிறைய இருக்கும். அதுதான் கேஷ் ட்ரேடிங்ல இருக்கிற எஃபெக்ட். அதுக்கு அடுத்து பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் சில டைம்ஸ் நடக்கும். பொலிட்டிக்கலி இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு சில பேரை நாமினேட் பண்றது மெம்பர்ஸா, அதனால பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருந்து சில பேருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷன் கூட நடக்கும். இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ். ஹிஸ்டரி ஆஃப் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் இன் இந்தியா 2 பீரியடா பிரிச்சிருக்காங்க. ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட். அதாவது 1947 முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதுக்கு அடுத்து வந்துட்டு எப்படி இருந்துச்சு, அதுதான் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் இன் இந்தியா. ஹிஸ்டரி ஆஃப் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் இன் இந்தியா. இதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட், அதாவது 1947க்கு முன்னாடி என்னென்ன நடந்திருக்கு. 1947க்கு முன்னாடி பார்த்தா 4 ஃபேசஸ்ல நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் ஃபேஸ் ஆரம்பிச்சது 1904 to 19. அதுக்கு அடுத்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணாங்க, மாடிஃபை பண்ணாங்க. மாடிஃபிகேஷன் ஸ்டேஜ் 1912 to 1929. அதுக்கு அடுத்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. எக்ஸ்பான்ஷன் ஸ்டேஜ் 1919 to 1929. ஃபைனலா ரீஸ்ட்ரக்சரிங் ஸ்டேஜ். திரும்பி இருந்த ஸ்ட்ரக்சரை இருந்த ஒரு ஃபார்மேட்டை ஸ்ட்ரக்சரை ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்க 1930 to 1946. இதுதான் 4 ஃபேசஸ், அதாவது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட்ல நடந்த 4 ஃபேசஸா. ஆக்சுவலி ஒவ்வொரு பேஸுக்குலயும் நிறைய திங்ஸ் இருக்கு. மீன்ஸ் எப்படின்னா இது ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கு, நிறைய திங்ஸ் இருக்கும். நீங்க படிக்கணும்னா சுப்பாரெட்டி புக் ரெஃபர் பண்ணுங்க, அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா ஃபியூ மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ் இல்ல ஃபியூ மேஜர் திங்ஸ் மட்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா அடிக்கடி கேட்டு. ஸோ நான் அதை வச்சு மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ இனிஷியேஷன் ஸ்டேஜ்ல அதுல இம்பார்ட்டன்ட் என்னென்ன இருக்கு, மாடிஃபிகேஷன் ஸ்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் என்ன இருக்கு அப்படின்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். ஸோ அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 1892ல என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் கவர்மெண்ட் வந்துட்டு ஃபெட்ரிக் நிக்கல்சன் அப்படிங்கிறவங்க அப்பாயிண்ட் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா வில்லேஜ் பேங்க்ஸ், வில்லேஜ்ல இருக்கிற பேங்க்ஸ் எப்படி இருக்கு, எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஓகேவா? அது என்ன இன் லைன் வித் ஜெர்மனி, கோஆபரேட்டிவ் லைன்ஸ் இன் ஜெர்மனி. அது கூட சேர்த்து பார்க்கும்போது நம்ம ஊர்ல மெட்ராஸ் கவர்மெண்ட் ஓகேவா ஃபெட்ரிக் நிக்கல்ஸ் அவங்களை அப்பாயிண்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி 1892ல சொன்னாங்க. 1901ல ஃபெமைன் கமிஷன், இந்தியன் ஃபெமைன் கமிஷன் வந்துச்சு. அந்த கமிட்டியை ஹெட் பண்ணவர் யாருன்னா சர் எட்வர்ட். இவர் என்ன சொன்னாரு, நிக்கல்சன் வந்துட்டு ஸ்டடி பண்ணாரா, வில்லேஜ் பேங்க்ஸ் ஸ்டடி பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருப்பாரு. அந்த ரிப்போர்ட் வந்துட்டு கரெக்ட் தான், இந்த ரிப்போர்ட் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி சர் எட்வர்ட் லா கூட சொன்னாரு. ஓகேவா? அதுக்கடுத்து 1904ல என்ன ஆச்சுன்னா கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி ஆக்ட் வந்துட்டு என்ஆக்ட் ஆச்சு. 1904ல தான் வந்துட்டு 1 man 1 vote அப்படிங்கிற பிரின்சிபல் கூட வந்துச்சு. 1912ல இந்த கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ் ஆக்ட்ல கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு மாத்தாங்க. ஞாபகம் வச்சுக்காங்க, கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி ஆக்ட் 1904. அதுல சேஞ்சஸ் கொண்டு வந்து 1912ல கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. 1914ல மேக்லெகன் கமிட்டி, இந்த கமிட்டி வர்றதெல்லாம் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒருத்தங்களை எட்டா வச்சு இந்த கோஆபரேட்டிவ் பாருங்க எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு பாருங்க, ஓகேவா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொன்னது. ஓகேவா? 1914ல மேக்லெகன் கமிட்டி வந்துச்சு. இந்த 1912 1914 ரெண்டுமே வந்துட்டு கோஆபரேட்டிவ் பிளானிங் ப்ராசஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல இருந்துதான் இதுதான் ஒரு பேஸ் அடிமட்டமா இருந்துச்சு. இதுக்கு அடுத்துதான் கோஆபரேட்டிவ் அப்படிங்கிறது இனிஷியேஷனே ஆச்சு. 1925ல லேண்ட் மார்கேஜ் பிளான்,
கோஆபரேட்டிவ் லேண்ட் மார்க்கெட் பேங்க். ஜஸ்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ல வந்துட்டு ஷார்ட் டேர்ம் லோனும் மீடியம் டேர்ம் லோன் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஓகேவா? மோஸ்டா ஷார்ட் டேர்ம் லோன் மட்டும்தான் கொடுப்பாங்க கோஆபரேட்டிவ்ல. அதுவே லேண்ட் மார்க்கெட் பேங்க்னு வரும்போது இதுல வந்து லாங் டேர்ம் லோன்ஸ் கொடுப்பாங்க. லாங் டேர்ம் லோன்ஸ்னா என்ன 15 to 25 இயர்ஸ் வரைக்கும் அவங்க ரீபே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ் லேண்ட் மார்க்கேஜ் பேங்க் மெட்ராஸ்ல வந்துச்சு 1925. அதுக்கடுத்து பாம்பேல ஸ்டார்ட் ஆச்சு 1926. 1932ல மெட்ராஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் வந்துச்சு. 1934ல மெட்ராஸ் கோஆபரேட்டிவ் லேண்ட் மார்க்கேஜ் பேங்க் ஆக்ட் வந்துச்சு. கோஆபரேட்டிவ் லேண்ட் மார்க்கேஜ் பேங்க் எப்போ வந்துச்சு 1925. 34ல மெட்ராஸ் கோஆபரேட்டிவ் லேண்ட் மார்க்கேஜ் பேங்க் ஆக்ட் வந்துச்சு. அதுக்கடுத்து 1944ல அக்ரிகல்ச்சரல் ஃபினான்ஸ் கமிஷன் வந்துச்சு. யார் ஹெட் பண்ணாங்கன்னா ப்ரொஃபசர் டிஆர் காட்கில். 1935ல கோஆபரேட்டிவ் பிளானிங் கமிட்டி சேர்மன் வந்துட்டு சரையா. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1944ல காட்கில் கமிட்டி எதுக்கு? அக்ரிகல்ச்சரல் ஃபினான்ஸ் ஸ்டடி பண்றதுக்காக. ஆர்ஜி சரையா 1945 கோஆபரேட்டிவ் பிளானிங் கமிட்டிக்காக. ஓகே.